அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தரப் போகிறது? உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரம்மாண்டமான மாற்றங்கள் நிகழப் போகின்றன என்பதை பற்றி தான் இந்த நீண்ட மற்றும் விரிவான பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இனி உங்கள் வாழ்க்கையில் அடியோடு மாறப்போகுது என்று தலைப்பில் கூறியிருப்பது உங்களை ஈர்ப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. வான மண்டலத்தில் நிகழக்கூடிய மிக முக்கியமான கிரக மாற்றங்களும் அவற்றின் சஞ்சாரங்களும் உங்களுக்கு அப்படி ஒரு பொற்காலத்தை உருவாக்கப் போகின்றன என்பதை உறுதியாக சொல்லவே இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த அவமானங்கள், பட்ட கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் என அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் மாதமாக இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் அமையப் போகிறது. நீங்கள் இத்தனை காலமாக சிந்திய கண்ணீருக்கும் உழைத்த உழைப்பிற்கும் ஒட்டுமொத்தமாக பலன் கிடைக்கும் நேரம் இது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோடு முக்கியமாக கர்மக்காரனான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்வது என்பது ரிஷபராசிக்காரருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். 11ஆம் இடத்தில் சனி 10 ஆண்டு பலனை ஓராண்டில் தருவார் என்ற ஜோதிட வாக்குப்படி உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களிலும் மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் ஒரு திருப்பு முனையாக அமையப் போகிறது. வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும், தகுந்த வேலை கிடைக்காமல் குறைந்த சம்பளத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நபர்களுக்கும் தங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் பலமுறை நேர்காணலுக்கு சென்று தோல்வி அடைந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு எவ்வித தடையும் இன்றி கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களை இவ்வளவு நாட்களாக எதிரியாக நினைத்தவர்கள் கூட உங்கள் திறமைகளை பார்த்து வியந்து பாராட்டுவார்கள். மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் அங்கு சென்று பணிபுரிவதற்கான விசா சம்பந்தமான காரியங்களும் மிக எளிதாக கைகூடும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இதுவரை தொழில் இருந்த மந்த நிலை முற்றிலும் மாறி வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைத்தாலோ அல்லது புதிய கிளைகளை தொடங்க நினைத்தாலோ அதற்கான முயற்சிகள் இந்த ஆடி மாதத்தில் தாராளமாக எடுக்கலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இருவருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் வங்கி கடன்கள் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் இந்த மாதம் மிக சிறந்த காலகட்டமாகும். பொருளாதார நிலையை பற்றி பேசுகையில் ரிஷபராசிக்காரருக்கு இது பணமழையை பொழியும் மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அங்கிருந்து குரு பகவானின் பொன்னான பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்களின் மீது விழுகிறது. குருவின் பார்வை லாபஸ்தானத்தின் மீது விழுவதால் உங்களுக்கு பல வழிகளில் வருமானம் வந்து சேரும். இதுவரை நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் அந்த பணம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதேபோல் நீங்கள் வாங்கியிருந்த கடன்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து முடிக்கும் அளவிற்கு உங்கள் நிதிநிலை மிகப்பெரிய அளவில் உயரும். பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற முதலீடுகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். சொந்த வீடு வாங்க வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு இந்த மாதத்தில் நனவாக தொடங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான ஏதாவது வழக்குகள் அல்லது பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் சேமிப்பு உயரும். தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற விலையுயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள். சுருக்கமாக சொன்னால் உங்கள் கையில் பணம் புழக்கம் சரளமாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி ஓடும். குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மிகவும் இனிமையானதாக இருக்கும். குரு பகவானின் பார்வை 7ஆம் வீட்டில் விழுவதால் திருமண வயதில் இருக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மிக சிறந்த வரன் அமைந்து திருமணம் கைகூடும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைத்து திருமணத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையே கடந்த காலங்களில் இருந்த சிறு சிறு சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி இருவருக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் தம்பதியினர்களுக்கு அந்த சுப செய்தி கிடைக்கும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடைபெறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடனான உங்கள் உறவு பலப்படும். இதுவரை உங்களை ஒதுக்கி வைத்திருந்த சொந்தங்கள் கூட உங்களை தேடி வந்து உறவாடுவார்கள். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிற்கும் குடும்ப உறுப்பினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர் இந்த மாதத்தில் புது பொலிவுடன் காணப்படுவீர்கள். கடந்த சில மாதங்களாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் அனைத்தும் குறையத் தொடங்கும். நாள்பட்ட நோய்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து உடல் நலம் சீராகும். உங்கள் மனதிலும் உடலிலும் ஒரு புதிய உற்சாகமும் ஆற்றலும் பிறக்கும்.
இருப்பினும் சிறு சிறு உடல்நல பிரச்சனைகளான சளி, காய்ச்சல் அல்லது வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து செல்ல வாய்ப்புள்ளது. எனவே உணவு பழக்கங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தினமும் யோகா, தியானம் அல்லது உடற்பயிற்சி செய்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்தும். வயதானவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் போது மற்றும் சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் செல்வது நல்லது. மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் மிக சிறப்பான பலன்களை தரும். நீங்கள் விரும்பிய உயர்கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் அல்லது அரசு தேர்வுகளுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சாதகமாக இருக்கும். உங்கள் கவனச்சிதறல்கள் குறைந்து படிப்பில் ஆர்வம் அதிகமாகும். பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய மாதமாக அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சுயதொழில் செய்யும் பெண்கள் பெரிய அளவில் லாபத்தை ஈட்டுவார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் முக்கியத்துவம் கிடைக்கும். உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் ரிஷபராசிக்காரரின் வாழ்வில் ஒரு வசந்த காலத்தை கொண்டு வரப் போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடினமாக உழைப்பது மட்டுமே. எவ்வித எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் நேர்மறையான சிந்தைகளோடு செயல்படுங்கள். பரிகாரமாக ஆடி மாதம் என்பதால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது உங்கள் வாழ்வில் மேலும் பல வளங்களை சேர்க்கும். இந்த சிறப்பான காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படவும் வளமான வாழ்வு அமையவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.